ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக போனாலும் கிடைக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போனாலும் கிடைக்கும். ஒரு சில ஸ்கீம்ஸ் தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் எப்படி வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், அதை எப்படி அவைல் பண்ணுறது, அதனோட எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் வந்து ஒரு 13லேருந்து 14 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதும் இருக்குது. அது போக உங்களுக்கு ப்ரைவேட்டாக கிடைக்கிற அந்தந்த காலேஜ் டிபெண்ட் பண்ணி கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்ஸும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ்லேருந்தே உங்களுக்கு அது அட்வைஸ் கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சிலது மட்டும் வந்து நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். வாங்க, இப்போ நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீமு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி உங்களுக்கு கையில் பணம் அந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இது வந்து எப்படின்னா சீட் அலோகேஷன்லேயும் உங்களுக்கு 7.5% வந்து ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் மூலமாக போனால் ஃப்ரீயாக வரும். இது ஸ்கீம்னு சொல்கிறத விட நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சீட்ஸும் உங்களுக்கு 7.5% வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு எல்லா காலேஜஸும் சேர்த்து, அதாவது கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் எல்லா காலேஜஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. அது வந்து டியூஷன் ஃபீலேருந்து, அதாவது காலேஜ் ஃபீஸ்லேருந்து ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க. அது போக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த இதில். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் இதில் கிடைக்கும். இந்த 7.5% ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக படிச்சிருந்துருக்கணும். நீங்கள் இடையில 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் இடையில வேறு ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டி நீங்கள் கவர்மெண்ட் எய்டடோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை ஆக மாட்டீங்க. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களோட ஹையர் செகண்டரி 12th வரைக்கும் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அந்த ஸ்கூலுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஓப்பனாக பண்ணும்போதே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த 7.5% கீழே நீங்கள் வர மாதிரி கொடுத்துருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு அந்த 7.5% சீட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும். அந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே அந்த சீட் வந்து உங்களுக்கு அதற்கான காலேஜஸில் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு இடையில் வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு நீங்கள் திரும்ப இங்கே வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து அப்ளை ஆகாது. தொடர்ந்து அந்த 6 வருஷமும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கணும். இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீட் அலோகேஷன் வந்து அவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட கன்செஷன். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அதனோட கன்செஷன் அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீலேருந்து கன்செஷன் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் கேட்டிருந்துருப்பாங்க ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்னு கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார்கிட்ட வாங்கி கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் கொடுத்துருந்து அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸில்
டியூஷன் ஃபீ, அதாவது டோட்டல் ஃபீலேருந்து டியூஷன் ஃபீன்னு ஒன்று இருக்கும். அந்த டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். இதனோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 25,000 ருபீஸ் கிட்ட வரும். இந்த டியூஷன் ஃபீ கன்செஷனுக்கான அமௌண்ட் வந்து 25,000 வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் அதுக்கு முன்னாடி யாருமே கிராஜுவேட் படிச்சிருக்கக்கூடாது, அதாவது டிகிரி படிச்சிருக்கக்கூடாது. இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட ஃபாதர் மதர், உங்களோட ஃபாதரோட ஃபாதர், அப்புறம் ஃபாதரோட மதர், உங்கள் மதரோட ஃபாதர், உங்கள் மதரோட மதர், அதுக்கப்புறம் உங்களோட சிப்ளிங்ஸு, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட் யூஸ்வலாக யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா, உங்கள் பேரண்ட்டில் யாருமே வந்து டிகிரி படிச்சிருக்கக்கூடாது, ஃபாதரோ மதரோ, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்கள் பிரதரோ சிஸ்டரோ வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கக்கூடாது, அல்லது கிராஜுவேட் படிக்கும்போது இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் பிஎஸ்சி வந்து படிச்சிட்ருக்காங்க, பட் இன்னும் முடிக்கலை. அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து அவங்க எடுத்துக்கிறல, ஃபஸ்ட் கிராஜுவேட் அதில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறல அப்படின்னா, இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எங்கர் பிரதராகவோ எங்கர் சிஸ்டராகவோ இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா உங்கள் பிரதரோ சிஸ்டரோ டிப்ளமோ படிச்சிருந்துருக்கலாம். டிப்ளமோ படிச்சிருந்தாங்கன்னா அது கிராஜுவேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொடுக்கும்போது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம், தாசில்தார்ட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் காலேஜில் கூட சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன 2 ஸ்கீம்ஸுமே, அதாவது 7.5% ரிசர்வேஷன், ஃபஸ்ட் கிராஜுவேட், இது ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிசி எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கான ஸ்காலர்ஷிப்பு. இந்த ஸ்கீம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, டிஎன்சின்னு சொல்கிற டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல வரும். இந்த கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்கூல்லேருந்தே நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்துருப்பீங்க. இந்த பிசி எம்பிசி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. அதன் பேசிஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போர்ட்டல் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, அதிலே வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இதனோட சஜஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போவே வந்து கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டு அதையும் அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் வாங்காதவங்கெல்லாம் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்போ நீங்கள் அதை கொடுத்துருங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இந்த பிசி எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிஸ் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதனோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2 lakhsக்குள்ளே இருக்கணும். உங்கள் இன்கம் வந்து 2 lakhsக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்ததாக உள்ள ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு. இது ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிசி கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதுக்கப்புறம் எஸ்சிசின்னா உங்களுக்கு கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து 2.5 lakhs விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணணும் அப்படின்னா. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. இது வந்து மைனாரிட்டி கோட்டாவில் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதில் பெனிஃபிட் ஆவாங்க. யாருன்னா முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, ஜொராஸ்ட்ரியன் மைனாரிட்டி கம்யூனிட்டியெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கீமில் பெனிஃபிட் ஆவாங்க. இதுக்கு இன்கமோட செயலிங் என்ன அப்படின்னா 2.5 lakhsக்கு மேலே ஆனுவல் இன்கம், ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 2.5 lakhsக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் ஆனுவல் இன்கம். அதுதான் இதனோட மெயின் இது. அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்னொரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அதாவது உடல் ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை. இதில் வந்து அவங்களோட டிசபிலிட்டி வந்து எப்படி இருக்கணும்னா
40%க்கு கீழே இருக்கக்கூடாது. அவங்களோட டிசபிலிட்டி வந்து 40%க்கும் கீழே இருந்தால் அவங்களுக்கு கிடைக்காது. அதை விட ஜாஸ்தி இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போவே அந்த டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு காலம் கொடுத்துருந்துருப்பாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி, டிசபிலிட்டி எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ அதன் பேசிஸில் தான் இது கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சைலிங் வந்து ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhsக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இதுலேருந்து கொடுக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு நேஷ்னல் போர்ட்டல் வந்து இருக்குது. நேஷ்னல் ஸ்கீம் போர்ட்டல் NSP அப்படின்னு இருக்குது. அதன் மூலமாக வந்து நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு காலேஜிலேருந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து காலேஜுக்கு ஜாயின் பண்ண உடனே வந்து நீங்கள் இதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதில் நான் சொல்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் UG படிக்கிறவங்களுக்கானது. அதாவது BE, BTech, BRக்கு அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் தான் இதில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். PG அதாவது ME படிக்கிறவங்களுக்கான ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நான் வந்து அதை பற்றி சொல்லலை. நீங்கள் இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் போட்டு என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ அதனோட ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்னென்னா பெண் குழந்தைகளுக்கான டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குரியது. அதாவது ஃபீமேல் சைல்டு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு, அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் போகிற மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பிரகதி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து இது வழங்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமோட நேம் வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் டிகிரி, அதாவது டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கீமு ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த ஸ்கீம் வந்து AICTE ஸ்கீம்ஸ்க்கு கீழே வருது. ஏன்னா இது டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால அதற்கு கீழே வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது. இதில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் இதுக்கு. அதுலேயும் ஒரு ஃபேமிலிக்கு 2 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வந்து நம்ம அவைல் பண்ணிக்கிற முடியும். அதுவும் ஃப்ரெஷராக உள்ளவங்களுக்கு மட்டும்தான், UG படிக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து இதை அவைல் பண்ணிக்கிற முடியும். இது வந்து ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆஃபரு. ஒரு 50,000 கிட்ட உங்களுக்கு வந்து இதில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் NSP போர்ட்டல், அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 rupees வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பேரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவுறுத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு 2 கேர்ள்ஸ் சைல்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். 3 பேர் இருந்தீங்க அப்படின்னாலும் 2 பேர் தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதுக்கு அடுத்ததாக AICTE ஸ்கீமுக்கு கீழே இன்னும் வரக்கூடிய இன்னொரு ஸ்கீம் வந்து சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதுவும் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு தான் கொடுக்குறாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40%க்கு கம்மியாக இருக்கக்கூடாது அந்த டிசபிலிட்டி. இதுக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 40%க்கு கீழே உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்ததுன்னா கிடைக்காது. அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து உங்களுக்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்வநாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ கோவிடுக்கு அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஃபாதர் மதர் 2 பேருமே இறந்து போயிருந்திருப்பாங்க. மெயினாக இந்த ஸ்வநாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ஆர்ஃபனுக்கு கொடுக்குறாங்க. அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து கோவிட்னால் இறந்துருந்துக்கலாம், இல்லை வாரப்போ இறந்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேருமே, அதாவது ஃபாதர் மதர் 2 பேருமே இல்லாமல் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்வநாத் ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோவிட்னால் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வார்ட்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் ஒன்று ஆக்ஷனில் இருக்கும்போது இறந்துருந்துருக்கணும். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இறந்துருந்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் அவங்க இருந்திருக்கும்போது, இந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து அவங்க ஒர்க்கில் இருந்திருக்கும்போது இறந்துருந்தாகும். இதுக்கு வந்து ஃபேமிலி இன்கம் வந்து உங்களுக்கு 8 lakhsக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அதாவது 8 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் இது ஃபேமிலி இன்கம். அதற்கடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்னொரு ஸ்கீம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தி வார்ட்ஸ் ஆஃப் BD, சினி, IOMC, LSDM ஒர்க்கர்ஸ் போஸ்ட் மெட்ரிக். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பிடி தொழிலாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க, அப்புறம் சினி ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க, சினி ஒர்க்கர்ஸு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அப்புறம் அயன் ஓர் மேங்கனீஸ்
குரோம்போர் மைன்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, லைம்ஸ்டோன் மைன்ஸு அந்த மாதிரி உள்ளவங்க தொழிலாளர்களோட குழந்தைங்களுக்கு வந்து இது கிடைக்குது. அவங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 10,000 பெர் மந்த்து அதுக்குள்ளே இருக்கணும். ஒன்று 10,000 இருக்கணும், இல்லைன்னா அது கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் மூலமாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அந்த பீடி தொழிலாளர்கள் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சினி ஒர்க்கர்ஸ் டெய்லி வேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க மாதிரி இதில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்எஸ்பியில் அவைலபிளாக இருக்கும், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். அது போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற அந்த அவங்களோட குழந்தைங்களும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து இது எல்லாமே வந்து என்எஸ்பியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புதுமை பெண் ஸ்கீம், அந்த ஸ்கீம் இருக்குது. இது இந்த எல்லா ஸ்கீமும் உங்களுக்கு நான் ஏன் சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, இதில் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து, ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, யார் யார் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதனால தான் வந்து யாராவது ஒரு ஆளாவது பெனிஃபிட் ஆவாங்க இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக அவங்க ஸ்டடீஸ்க்கு அது உதவும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த எல்லா ஸ்கீம்ஸும் உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு என்னென்ன ஸ்கீம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய புதுமை பெண் ஸ்கீம், இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சிருந்துருக்கணும். அந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 1,000 rupees அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுற விதத்தில் 1,000 rupees வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் யூஜி டிகிரினா நீங்கள் எந்த யூஜி டிகிரினாலும் படிக்கலாம், பிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங் அந்த மாதிரி எந்த டிகிரினாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் டிப்ளமோ அதுவும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் ஐடிஐ படித்தா கூட இந்த ஸ்கீம் மூலமாக அவங்க 1,000 rupees வந்து கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க, காலேஜில் இருந்தோ உங்களுக்கு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே உங்களோட ஸ்டூடெண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட்க்குரிய நேமில் கரெக்டாக நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க சர்டிஃபிகேட்டில் அதன்படி இது எடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க 1,000 rupees வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்ரி மந்த் அனுப்பி வைப்பாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்கீம்ஸ் போக மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி காலேஜ்லேருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அது அந்தந்த காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நிறைய கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து நல்லா பண்ணாங்கன்னா செகண்ட் இயரில் கூட நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கிற மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த காலேஜில் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ, இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லலாம் வந்துட்டு அந்த மாதிரி இது நிறையா இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அது போக அலுமினி அசோசியேஷன்லேருந்தும் அந்தந்த காலேஜுக்குரிய ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு நிறைய இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஐடிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சொன்னாங்க. எம்ஐடியில் நம்ம விசாரிக்கும் போது அலுமினி அவங்க வந்து கொடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் நிறைய இருந்து இன்கம் வந்து கம்மியாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும் விதத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போக வந்து அந்தந்த காலேஜில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸும் நிறையா இருக்கும். அதாவது அந்தந்த காலேஜுக்கு வந்து ஒரு சிலவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லோ இன்கம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த காலேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அந்த காலேஜில் வந்து அவங்க எடுக்கிற முயற்சியினால் இந்த ப்ரைவேட்லேருந்து வாங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்தெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜிலலாம் வந்து ஜிண்டால் அந்த மூலமாக அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒரு சில காலேஜ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நடத்துனாங்க அப்படின்னா அந்த காலேஜே வந்து உங்களுக்கு அவங்க பேர்லேயே நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து காலேஜில் செக் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கோ வேறு ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோ நமக்கு வந்து ஒரு பணம் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே போடுறேன் உங்களுக்கு. இப்போ யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோ யாராவது தயங்குனீங்க, எங்கள் ஃபேமிலி இன்கம் கம்மியாக இருக்குது, பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, ஃபினான்ஷியலாக வந்து வெல்த்தியாக இல்லை அப்படின்னு தயங்குனீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஸ்காலர்ஷிப்லாம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடிய
அந்த கோர்ஸ் ஃபீஸும் இதுவும் வந்து பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு முயற்சியிலையாவது உங்கள் கல்வியை தொடர நீங்கள் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் தெரியலாம். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து யாருக்காவது யூஸ் ஆகும். இப்போ பெண் குழந்தைகளுக்கான அந்த இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பிரகதி ஸ்கீம்லாம் இருக்கிறதுனால வந்து என்னென்னா உங்களுக்கு 50,000 கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து நல்ல யூஸ் ஆகும். 50,000 உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு பேரண்ட்ஸும் படிக்க வைக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபீஸை அந்த 50,000 நீங்கள் வாங்குறத வச்சே நீங்கள் வந்து அதை காலேஜ் ஃபீஸை வந்து நீங்கள் ரீபே பண்ண முடியும். இதை பற்றின மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் இது பண்ணுறீங்களோ அதுக்கும் ஒரு தடவை வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நேரில் கூட விசிட் பண்ணி கூட இந்த ஸ்கீம்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தான ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு தான் நீங்கள் இறங்குறீங்க, உங்களோட கல்வியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காலேஜுக்கு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸுமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஆஃபரே கொடுக்குறாங்க. டியூஷன் ஃபீ அந்த உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் இயருமே ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி போனாங்க. எனக்கு தெரிஞ்சே அது அந்த ஆஃபர்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. அது வந்து உண்மையான அவங்க வந்து ஆஃபராகவே கொடுக்குறாங்க. அந்தது இப்போ 1,25,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா கட் ஆஃப் இருந்ததுன்னா அதை பேசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி கேட்கணும். ஃபோனில் வந்து ஃபோன் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்க டயத்தில் அவங்களுமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம தான் நேரடியாக அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு கோர்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து இங்கே இந்த காலேஜ்லேயே உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சதுன்னா அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சிஐடி மட்டும் இல்லை, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயருமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் அந்தந்த காலேஜ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய வரும். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டடீஸ் உங்கள் இன்ஜினியரிங் ஸ்டடீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.